வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் அம்மா பண்ண போகிறது நல்ல ருசியான ஸ்பைசியான சீமச்சக்கை பொரியல் தான். இந்த சீமச்சக்கை யூஸ்வலாக கேரளாவில் தான் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த சீமச்சக்கையில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இன்றைக்கி நான் சீமச்சக்கை ஃப்ரை பண்ண போகிறேன். சீமச்சக்கையை தொலி எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். சால்ட்டும் போட்டு குக்கரில் போட்டு குழையக்கூடாது, வேகணும், அவ்வளோதான். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கடுகு, கறிவேப்பிலை, வத்தல் மிளகாய் போட்டு இந்த அவிச்சு வச்சுருக்க அந்த சக்கையும் அதில் போடணும். அதை நல்லா கிளறி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் கொடுத்து அதை நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நான் வச்சுருக்கேன், அதனால் இப்போ நான் போடலை. நல்லா கிளறி கொடுத்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆக விடணும். நல்ல கிளறி கொடுத்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வதங்க விடும். சீமச்சக்கை பொரியல் சரியாயிடுச்சு. ஒரு கொஞ்சம் கூட ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இறக்குற சமயம் 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி போடணும்.